இப்போ என்கிட்ட கப்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு. இத சரிச்சேன்னா கீழே கொட்டிடும் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. பட் இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சும்மா சரிச்சதுக்கே கொட்டின தண்ணி இப்ப நான் போட்டு சுத்தினாலும் கொட்டல. ஹவு இட்ஸ் பாசிபிள்? ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறீங்கன்னா இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். பட் இது மேஜிக் கிடையாது, இதுதான் சயின்ஸ். இப்போ இதுல இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு கான்செப்ட் ஆக்ட் ஆகி. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, இட் மீன்ஸ் லா ஆஃப் இனர்ஷியா. செகண்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். சோ இப்போ இந்த வாட்டரை ஸ்விங் பண்ண நான் ஸ்டார்ட் பண்றேன். லா ஆஃப் இனர்ஷியா படி பாத்தீங்கன்னா ஒரு பொருள் மூவ்மெண்ட்ல இருக்குன்னா அது மூவ்மெண்ட்ல தான் இருக்கும், இன் சேம் ஸ்பீட் அண்ட் இன் சேம் டைரக்ஷன். இது எது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் அதை தாக்காத வரைக்கும். சோ இப்ப நான் இந்த வாட்டரை ஸ்விம் பண்ணும் போது அதோட டெண்டன்சி எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் பண்றதா தான் இருக்கும். அப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் பண்றதா இருக்க அந்த வாட்டரை நான் இந்த ரோப்பை யூஸ் பண்ணி சர்க்குலர் மோஷன்ல கொண்டு வரேன். இந்த ரோப்பை நான் சுத்தும் போது ஒரு ஃபோர்ஸ் அந்த கப்பை இந்த சர்க்கிளோட சென்டர் நோக்கி இழுக்குது. சோ இந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். சோ இந்த லா ஆஃப் இனர்ஷியா படி இந்த தண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி மூவ் ஆகுற டெண்டன்சி இருக்கிற இந்த தண்ணிய இந்த சர்க்குலர் மோஷன்ல கொண்டு வரும்போது இந்த தண்ணி அந்த கப்போட பாட்டம் சர்ஃபேஸை நோக்கி ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால இந்த தண்ணி அந்த கப்போட பாட்டமோட சேர்ந்து சுத்திட்டே இருக்கு. இதனாலதான் இந்த தண்ணி கீழே கொட்டாம இருக்கு. சோ இங்க இப்போ இந்த இனர்ஷியாவும் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸும் ஜாயிண்ட் ஆகுறதுனாலதான் இந்த தண்ணி கொட்டாம இருக்கு. நம்ம ஸ்லோவா சுத்தும் போது இங்க கிராவிட்டி அதிகமா இருக்கிறதுனால இந்த தண்ணி கீழே கொட்டுறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இந்த கிராவிட்டியை டாமினேட் பண்ணி இந்த தண்ணி கீழே கொட்டுறத தவிர்க்குது. ஸோ திஸ் இஸ் த மேஜிக்கல் சயின்ஸ் பிஹைண்ட் இட். இந்த கான்செப்ட்ஸை பத்தி இன்னும் டீப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி மரண கிணற வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த நாலேஜை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.